ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நியூ அப்டேட் விட்ருக்காங்க 4.3.1 அந்த அப்டேட்டு வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த அப்டேட்டுக்கான ஏபிகே ப்ளஸ் ஓபிபியை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி அதை கேமில் ஆட் பண்ணி விளாட்றதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 4.3 வந்து அப்டேட்டுக்கான எல்லா ஃபைலையுமே நம்ம டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறத பற்றி வீடியோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து 4.3.1 அப்டேட்டுக்கான வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கான ஃபைல்ஸுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இப்போ 4.3 அப்டேட்டுக்கான இது போட்டோம்ல ஃபைல்ஸு, அது எல்லாமே இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி கேமில் ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் அந்த கேம் வந்து ஏற்றிருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. ஏற்றாதவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க சேனலுக்குள்ளே போகும். அந்த இதில் லிங்க் இருக்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரைவ் பேஜுக்கு போகும். டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு தடவை அகைன் கேட்கும். அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோடு எனிவேன்னு இருக்கும். டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடை வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். டவுன்லோடு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 455 MBயில் வந்துட்டு ஒரு ஃபைல் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அந்த ஃபைல். இப்போ அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன உடனே எப்படி அதை நம்ம கேமில் ஆட் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் வீடியோவை நான் லைட்டாக ஊட்டி விட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மெத்தட் வந்து புரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஃபைலுக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று 4.3க்கான நம்ம ஃபைலெல்லாம் விட்டோம்ல, அந்த ஃபைல்லையே நம்ம திரும்ப இது பண்ணிக்கலாம். இப்போ ஜெட்டட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோடு ஃபோல்டரில் போய்க்கோங்க. டவுன்லோடுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மேலே வாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா நியூ பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த இது பண்ணுங்கள். நியூ பஸ் ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டேன். நியூ பஸ் 4.3.1 ஓபிபி ஏபிகேன்னு இருக்குல்ல, அது டச் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் 2 கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ எனக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆகிக்கிட்டே இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டிங்கன்னா அதே நியூ பஸ் 4.3.1 அப்படின்றப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். அந்த 2 ஃபைலில் ஃபஸ்ட்டு இது டச் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ஃபைல், அதான் மெயின் ஃபைல். வெளியே வந்துங்க. இப்போ கீழே லாஸ்ட்டாக அப்டேட் இருக்குல்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். நெட் ஆன் பண்ணல, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்ஸ்டால் கொடுத்துட்டு அகைன் இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஆகும். அந்த ஒரு நிமிஷம் ஆனால் தான் அது கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த இப்போ ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். வைரஸ் ஸ்கேனிங் வந்து இது நடக்கும். மேப்புக்கான வைரஸ் ஸ்கேனிங் எதுவும் அஃபெக்ட் ஆகுதான்ட்டு ஸ்கேனிங். மோர் ஆப்ஸ் ஓப்பன் லாஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து எதுக்கு ஆகும்னா, ஃபுல் மேப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. கேமில் போய் டவுன்லோட் பண்ணுறது வந்து கஷ்டம், டவுன்லோட் ஆகாது. இன்னொன்று, இப்போ நம்ம இந்த இதை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 2 ஃபைல் தான். போன வட்டம் 4.3க்கு கூட 4 ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு சிங்கிள் 2 ஃபைல் தான். ஒன்று ஓபிபி, இன்னொன்று வந்துட்டு மேப்பு, பஸ் சைட், ரெண்டுமே சேர்த்து ஒரே ஃபைலாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த 2 மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
லைட்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்று லைட்டாக 10 செகண்டு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும். வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். மொழி வந்து வேறையாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. மொழி அதே தான். மொழி வந்து வேறு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும், டவுன்லோட் ஆயிரும். ஃபைலோடு வந்து எனக்கு நெருக்கி டவுன்லோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன உடனே அப்படியே கேம் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, ஸ்டாப் ஆகி நிற்கிதுன்ட்டு. ஓபிபி வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது மாதிரி வரும். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. ஒரு நிமிஷம், எனக்கு அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஜெட்டர்சியூர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜெட்டர்சியூர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு மெயில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு mail.com.mail அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் ஃபைல் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் லாங் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டார் காப்பி கேட்கும். நீங்கள் காப்பி கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா இன்னும் வெளியே வந்துடுங்க. ஆண்ட்ராய்டுன்ற ஃபோல்டரில் போய்க்கோங்க, OBBன்ற ஃபோல்டரில் போய்க்கோங்க. ஃபஸ்ட் ஆஃபாக com.malயோன்னு இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. எம்டி ஃபைலாக எம்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்லேடை லைட்டாக அமுக்குனீங்கன்னா ஓகே ஆச்சு. இப்போ நான் கேமை ஓப்பன் பண்ணிட்டேன். கேம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது. 4.3.1 அப்டேட்டு. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம், இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக மூடு இருக்குல்ல, அது சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா யூஸ் திஸ் ஃபோல்டர்னு ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கு அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டிங்கன்னா அது எதுக்கு அளவு கொடுக்குறோம்னா, நம்ம மூட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து டெலீட் ஆகிருக்கும். அது அளவு கொடுத்துட்டோம்னா திரும்ப வந்துட்டு நம்மளுக்கு மூட்ஸ் வந்து ஓகே ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த அளவு வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கேமெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். கேம் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் எல்லா பேருக்குமே. நான் சொன்ன மாதிரியே 100% வந்து அந்த 4.3.1 அப்டேட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? எல்லாமே சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு அநேகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேப்பை பார்ப்போம். நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அந்த மேப் எல்லாமே ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.